மாமருந்தாகும் பாரம்பரிய அரிசிகள். நம்ம இந்தியால 4 லட்சம் பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருந்திருக்கு. ஆனா இப்போ வெறும் 6000 வெரைட்டி தான் இருக்கு. தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 150 ரகங்கள் வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதுல இப்ப பரவலா பயிர் பண்ணி நமக்கு கிடைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து 50 ரகம் தான். இதுல நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இந்த பாரம்பரிய அரிசிகள்ல அடங்கியிருக்கு. என்னென்ன அரிசிகள் இப்ப கிடைக்குது, அதை எப்படி நம்ம சாப்பிடலாம், அதுல என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது தூய மல்லி. தூய்மையான மல்லிகை பூ மாதிரி இருக்கிறதுனால இந்த பேரு இருக்கு. இது ஒரு சன்ன ரகம். நீங்க பாரம்பரிய ரகத்துக்கு மாறணும்னா நீங்க முதல்ல இந்த அரிசியை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 1 ஹவர், ½ அன் ஹவர் டு 1 ஹவர் நீங்க ஊற வச்சு இதை வடிச்சுக்கோங்க. நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால டயபெட்டிஸ் இருக்கவங்க எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் பலப்படுத்தும். வளர்ற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பா இது தினசரி சாப்பாட்டுக்கு இந்த அரிசியை எடுத்துக்கலாம். அன்னம்ல பாத்தீங்கன்னா தூய மல்லியில செமி பாலிஷ், அன்பாலிஷ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டில கிடைக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.